எண் 4 யோகனா டி. அவையோர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் பெண் விஞ்ஞானி, இந்திய தாவரவியல் ஆய்வக நிறுவனத்தின் முதல் பெண் தலைவர், பூவுக்கு பெயர் கொடுத்த முதல் இந்திய பெண் அவர் தான் ஜானகி அம்மாள். இவரை பற்றியே பேச வந்துள்ளேன். இவர் நவம்பர் 4, 1897 கேரள மாநிலம் தெல்லிச்சேரியில் பிறந்தார். இவரது பெற்றோர் இடவேல காக்கட் குருவாயி அம்மாள் ஆவார். இவரது தந்தை ஓய்வு பெற்ற துணை நீதிபதி. அந்த காலத்தில் கேரள மாநில பெண்கள் மேற்படிப்பு படிக்க வெளியூர் செல்ல தடை இருந்தது. சிறு வயதில் இருந்தே தாவரங்களின் மீது மிகுந்த பற்று கொண்டவர் ஜானகி அம்மாள். 1916 பல தடைகளை மீறி சென்னை ராணிமேரி கல்லூரியில் படித்தார். பின்பு தாவரவியல் பிரிவில் படிப்பதற்கு பிரசிடென்சி கல்லூரியில் 17 மாணவர்களில் ஒரு மாணவியாக சேர்ந்து தன் படிப்பை முடித்தார். மேற்படிப்பிற்கு மெக்சிகன் சென்றார். முனைவர் பட்டமும் பெற்றார். அங்கு அவர் வெவ்வேறு தாவரங்களிலும் கலப்பினை சேர்க்கை செய்து புதிய தாவரம் உருவாக்கும் ஆராய்ச்சியை தொடங்கினார். அதில் வெற்றியும் பெற்றார். பின்பு மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியில் பேராசிரியராக பணியில் சேர்ந்தார். அப்பொழுது சொடக்கு தக்காளி செடியில் உள்ள பூவினை ஆராய்ச்சி செய்கிறார். அதன் குரோமோசோம் அமைப்புகளை தனது ஆராய்ச்சி கட்டுரையில் எழுதுகிறார். அதில் உள்ள மருத்துவ குணங்களை கண்டறிந்தார். அதில் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் என்ற பட்டம் பெற்றார். ஆராய்ச்சியாளராக மட்டுமில்லை, மருத்துவ சிந்தனையும் இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். இதில் ஜானகி அம்மாளுக்கு நிகரே இல்லை. அவர் லண்டனிலும் தனது ஆராய்ச்சியில் சில நாட்கள் ஈடுபட்டிருந்தார். மீண்டும் இந்தியா வந்தார். கோயம்புத்தூரில் உள்ள கரும்பு இனப்பெருக்க ஆராய்ச்சி மையத்தில் பணியில் சேர்ந்தார். அப்பொழுது உலகிலேயே அதிக சுவை கொண்ட கரும்பு பப்புவா நியூகினியா என்ற நாட்டில் விளைக்கப்படுகிறது என்பது தெரிய வந்தது. அதே சுவை கொண்ட கரும்பை கிராஸ் பிரீடிங் முறையில் இந்தியாவிலும் விளைவிக்க எண்ணினார். அதற்கான ஆராய்ச்சியில் இறங்கினார். அதிலும் அவருக்கு வெற்றி கிடைத்தது. இங்கு ஆணாதிக்கம் அதிகமானதால் மீண்டும் லண்டன் சென்றார். 1940 இரண்டாம் உலக போரின் போது தனிமையில் இருந்து குரோமோசோம் அட்லஸ் ஆஃப் கல்டிவேட்டட் பிளான்ட்ஸ் என்ற புத்தகம் எழுதினார். லண்டனில் விஸ்லே பூங்காவில் மக்னோலியா என்ற புதுவிதமான பூக்களை பார்த்து அதன் மீது மிகுந்த ஆசை கொண்ட அவர் அதிலும் புதுவிதமான வளர்ப்பினை மேற்கொண்டார். அதன் மூலம் உருவான பூக்களுக்கு தனது பெயரையே சூட்டுகிறார். இதனால் தான் பூவுக்கு பெயர் கொடுத்த பெண் என்று அழைக்கப்படுகிறார். ஜம்முவில் 25,000 மூலிகைகள் கொண்ட பூங்காவிற்கு ஜானகி அம்மாள் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. 1984 பிப்ரவரி 7 சென்னையில் மறைந்தார். இவரை போன்ற விஞ்ஞானிகள் வாழ்ந்த நாட்டில் பிறந்ததையே பெருமையாக எண்ணுகிறேன். அதிகமாக நடந்தால் கால்கள் வலிக்கும், அதிகமாக பேசினால் வாய் வலிக்கும், அதிக நேரம் வேலை செய்தால் கைகள் வலிக்கும், அதிக நேரம் பார்த்து கொண்டிருந்தால் கண்கள் வலிக்கும். ஆனால் எவ்வளவு கேட்டாலும் காதுகள் வலிக்காது. என் பேச்சை கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை யோகனா. தாவரவியல் பிரிவில் கலப்பின முறையில் பல தாவரங்களை உருவாக்கிய ஜானகி அம்மாள் குறித்து பேசினீர்கள். எங்களது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததாக நம்முன் பேச இருப்பவர் எண் 5 தமிழினியன் எஸ், 4ஆம் வகுப்பு A4 பிரிவு. எண் 5 தமிழினியன் எஸ்.